இலங்கை அரசாங்கத்தை கொண்டு நடத்த பணமில்லை. வெடுக்கு நாரியை கையகப்படுத்த சதித்திட்டம் அணிதிரளும் பௌத்த துறவிகள். வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்களுக்கும் வாக்களிக்கும் வாய்ப்பு எடுக்கப்பட உள்ள தீர்மானம். வடக்கில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் எதிர்வரும் 8ஆம் திகதி மகா சிவராத்திரி வழிபாட்டில் சைவ மக்கள் ஈடுபட உள்ளார்கள். இதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் பௌத்த பீடம் ஒன்று பிக்குமார்களுடன் இணைந்து செயற்பட உள்ளதாக அவர்களின் முகநூலில் பதிவுகளை செய்து வருகின்றார்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் ஈதவபாலன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தமிழர்களின் நில ஆக்கிரமிப்புகளில் குறுந்தோர் மலையாக இருக்கலாம், வெடுக்குநாரி மலையாக இருக்கலாம், எந்த விடயங்களாக இருந்தாலும் தமிழர் தேசத்தில் நாங்கள் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். மேலும் சிங்கள பௌத்த மனநிலை உள்ள தலைவர்கள் தமிழர்களின் தீர்வினை தாம்பாளத்தில் வைத்து தரமாட்டார்கள் என்று எங்கள் தலைவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதை காலம் உணர்த்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே எவராக இருந்தாலும் தமிழர்களின் தேர்வினை தருகின்ற மனநிலையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதி சாந்தன் என்று அழைக்கப்படும் தில்லையம்பலம் சுதேந்திரராஜா அவர்களது புகழுடல் நாளை ஞாயிற்றுக்கிழமை மக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட உள்ள நிலையில் நாளைய தினமான ஞாயிற்றுக்கிழமையினை தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க பொது அமைப்புகள் பகிரங்க வேண்டுகோள் விடுத்துள்ளன. நாளைய தினமான ஞாயிற்றுக்கிழமையினை தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க பொது அமைப்புகள் இன்று சனிக்கிழமை ஒன்று கூடி தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ள குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் இணைப்பாளர் முருகையா கோமகன் நாளைய தினம் தேவையற்ற களியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்து அமரர் சாந்தனிற்கு அனைவரும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்த அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் நோய்வாய்ப்பட்டு உயிர் துறந்த அரசியல் கைதி தில்லையம்பலம் சுதேந்திரராஜா அவர்களது புகழுடல் நாளை ஞாயிற்றுக்கிழமை மக்கள் அஞ்சலி செலுத்த ஏதுவாக அவரது தாய்மண்ணிற்கு எடுத்து வரப்பட உள்ளது. அரசாங்கத்தை கொண்டு நடாத்த போதிய அளவு பணமில்லை என போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு முழுவதிலும் அரசாங்கம் திரைசேரிக்கு 3 டிரில்லியன் ரூபாய் பணம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவற்றில் 2 டிரில்லியன் ரூபாய் அரசாங்க கடன் செலுத்துகைகளுக்காக செலவிடப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்குள் பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களுக்காக வட்டியாக 2 டிரில்லியன் ரூபாய் செலுத்த நேரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே செலவுகளை மேற்கொள்வதற்கு கடன் பெற்றுக்கொள்ள நேரிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் தொகைகளை உடன்படிக்கை அடிப்படையில் செலுத்த தவறினால் நாட்டை நடத்தி செல்ல முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்களை எதிர்கால தேர்தல்களில் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தேர்தல் ஆணையகம் பரிசீலித்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயம் தொடர்பில் சிவில் சமூக அமைப்பு ஒன்றினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்போது வெளிநாடுகளில் பணிபுரிக்கும் அல்லது இரட்டை குடியுரிமை பெற்ற ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் வாக்களிக்க ஆர்வமாக இருப்பதாகவும் அந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள் எதிர்காலத்தில் இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் அந்தந்த நாடுகளில் இருந்து வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சிவில் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் சிவில் அமைப்பின் கோரிக்கைக்கு தேர்தல் ஆணையகம் சாதகமான பதிலை வழங்கியதாக அந்த குழு தெரிவித்துள்ளது. இணைய பாதுகாப்பு சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் போன்றவை ஜனாதிபதியின் அதிகாரங்களை மேலும் பலப்படுத்துகின்றது என மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டே கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கை தொடர்பான வாய்மொழி மூல அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதுகாப்பு படையினருக்கு அதிகளவு அதிகாரங்களை வழங்குகின்றன, ஒன்று கூடல் கருத்து சுதந்திரத்தை கடுமையாக பாதிக்கின்றன எனவும் ஐநாவின் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் அடிப்படை உரிமைகள், சுதந்திரம், சட்ட ஆட்சி, ஜனநாயக ஆட்சி முறை ஆகியவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய சட்டங்கள் குறித்தும் தான் ஆழ்ந்து கவலையடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை நீதிமன்றங்களில் தமிழருக்கு நீதி கிடைக்காது என்பவர்கள் தமக்கு நீதி கிடைக்க நீதிமன்றங்களை நாடுவது வேடிக்கையானது என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், எல்லா பிரச்சினைக்கும் சர்வதேச நீதி விசாரணையை தேவையற்றவர்கள் தமது உட்கட்சி விவகாரத்திற்கு தீர்வு கோரி இலங்கை நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். முன்னதாக இலங்கை அரசு தமிழருக்கு நீதியும் வழங்காது தீர்வும் தராது என்றும் இலங்கை நீதிமன்றங்களில் நம்பிக்கை இல்லை எனவும் கூறினார்கள். இதேவேளை முல்லைத்தீவு நீதிபதி நாட்டை விட்டு போனதை வைத்து இலங்கையில் நீதி செத்துவிட்டதென்று மனித சங்கிலி போராட்டமும் நடத்தினார்கள். இந்த நிலையில் தமிழ் மக்களின் பிரச்சினை என்றால் அது தேர்ந்துவிடக்கூடாதென்று சர்வதேச நீதிமன்றத்திற்கு போவோம் என கூறுபவர்கள் தமது பிரச்சினை என்றவுடன் அதை இலகுவாக தீர்க்கும் விருப்பத்தோடும் நம்பிக்கையோடும் இலங்கை நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். இதிலிருந்து இவர்களது அரசியல் நாடக வேடம் முற்றாக கலைந்துவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு வழிவகுத்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிலந்த ஜெயவர்தனவின் கடமை தவறிய செயலுக்காக நம்பகமான விசாரணை நடத்தி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை சமூகம் மற்றும் மதத்திற்கான மையத்தின் தலைவர் ரொஹான் சில்வா மற்றும் சுரஜ் நிலக ஆகியோர் நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் நிலந்த ஜெயவர்தன மற்றும் சட்ட அதிபர் ஆகியோரை பெயரிட்டு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் கண்டுபிடிப்புகள் மற்றும் பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு வசதியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள போலீஸ் மா அதிபர் மற்றும் சட்ட அதிபருக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் தமது மனுவில் கோரியுள்ளனர். ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமது அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மொஹமட் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். அரசாங்கத்தின் பெறுமதி சேர்வரி அறவீடு உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் அமைதி வழியில் நடத்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மீது கண்ணீர் புகை மற்றும் நேர்த்தாரை பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டமைக்காக குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரின் கண்மூடித்தனமான செயற்பாடுகளினால் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சட்டத்தரணி சம்பத் விஜயவர்தன ஊடாக மனுதாரர்கள் குறித்த வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். புறக்கோட்டை, குருவத்த மற்றும் கொள்ளுப்பட்டிய காவல் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், காவல்துறை விசேட அதிரடிப்படைக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர், கொழும்பு பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர், காவல்துறை மா அதிபர் மற்றும் சட்ட அதிபர் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவது தொடர்பில் கட்சி இன்னும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று அக்கட்சியின் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினரான காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார்.